பிரியமான பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கவர்ந்திழுத்தல், குணப்படுத்துதல், பாதுகாப்பு, தந்திரம் மற்றும் மீட்பு போன்ற ஆளுமை கோட்பாடுகளை கொண்ட ஒரு அற்புதமான பரி என்ற ஒரு அற்புதமான தேவதையை பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தேவதை பாரசீக கலாச்சாரங்களில் தோன்றிய ஒரு மகத்தான அழகுடைய தேவதையாகும். இந்த தேவதைக்கு 2 ரெக்கைகளோடு அடையாளப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவதை கொஞ்சம் குறும்புக்கார தேவதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் இந்த தேவதையை வால் நட்சத்திரங்களுடைய ஒரு குணப்பாங்குகளை கொண்ட இதாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இது கலைத்துறை வல்லுநர்களாலும் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளிலும் இந்த தேவதை பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பொருளாதாரம், வணிகம் மற்றும் காதல் மந்திரங்களுக்கு இந்த தேவதை பயன்படுத்தலாம். மற்றும் பாரிகளை பொறுத்தளவில் எதிர்காலத்தினுடைய உணர்திறன் கொண்டது, எதிர்காலத்தை பற்றிய புரிந்து கொண்டு நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். அது மட்டும் இல்லாமல் இந்த தேவதையை வச்சு நம்ம ஆவி உலகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய தேவதை அப்படின்னு நம்ம இந்த தேவதையை சொல்லலாம். மேலும் ஜின்னுகளிலிருந்து பாதுகாப்புக்காக, ஜின்னுகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த தேவதையினுடைய பாரியினுடைய உதவியை நாடலாம். மற்றும் இந்த தேவதையை ஒரு சின்ன தேவதையை பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்த்தோம்னா, இந்த தேவதை பாரசீக கலாச்சாரங்களில் சில மரபுகளில் இந்த பாரிங்கிறது வீழ்ந்த தேவதைகளின் வழித்தோன்றல்களாக இருக்கலாம் அப்படின்னு ஆதியில் நமக்கு ஒரு கருத்து இருக்கு. மேலும் இந்த பரிகளை பற்றி ஒரு சின்ன விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு தேவதையை பற்றி ஓரளவுக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தேவதைகளை எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாரிகள் ஆரம்ப காலங்களில் பாரசீக கலாச்சாரங்களில் சில மரபுகளில் கொஞ்சம் வீழ்ந்த தேவதைகளின் வழித்தோன்றல்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பிந்தைய காலங்களில் அதே பாரிகள் பிந்தைய காலங்களில் ஒரு நேர்மறையான வரவேற்பை பெற்று ஒரு கருணை கொண்ட ஒரு அழகான தேவதையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஆதியில் ஒருவேளை பாரசீக சொல்லா கூட இருந்துக்கலாம். ஜின்னுகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாரசீக சொல்லா கூட ஆதியில் பயன்படுத்தியிருக்கலாம். காலங்கள் மாறும்போது இது ஒரு நல்ல ஆவி, அதாவது ஒரு நேர்மையான ஒரு கருணையுள்ள அழகான ஆவியாக இப்போ ஒரு குறிப்பிடப்படுகிறது. அதே சமயம் அரேபிய கலாச்சாரங்களில் எப்படி இருக்குன்னா, கூரிஸ்களோட அதனுடைய மரபுகளில் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டதாக நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிகிறது. மேலும் இவைகளை பற்றி சில விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வானதூதர்களுக்குள்ள ஒரு கலகம் கிளர்ச்சி நடந்த போது சொர்க்கத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டதாகவும், அதற்கு பிறகு சொர்க்கத்தில் சிக்கியவர்கள் எல்லாம் தேவதூதர்களாகவும், நரகத்தில் சிக்கியவர்கள் எல்லாமே பேய்கள் சாத்தானாகவும், இந்த இரண்டுக்கு இடையில சிக்கின தேவதைகள் எல்லாமே பரிகளாகவும், அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த சொர்க்கத்தில் தெய்வீகத்தன்மையே இல்லாத சில தேவதைகள் இருந்ததாகவும், அதை சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றியதாகவும் சில மரபுகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே பரிகள்ங்கிறது ஒரு வீழ்ந்த தேவதையாகவோ அல்லது பிசாசாகவோ இல்லாமல் இருந்தாலும், ஆனால் நரகத்திற்கு தசம பாகம் செலுத்தும் ஒரு பாரம்பரியத்தை ஒத்ததாகும். எனவே இந்த பாரிகள் என்கிறது இரண்டும் கெட்ட ஒரு நிலைப்பாடை கொண்டதாகும்.